என்னமோ வர்றா நிற்கிறா சிரிக்கிறா. இன்னைக்கு என்ன ஏழரை கொண்டு போகிறாளோ தெரியலையே. சாதாரணமாக சிரிக்க மாட்டா, நீ சிரிக்கிறாய் இவ்வளோ தூரம். ஏதோ ஏழரை விடுவ போகுது. அவன் வரட்டும் பார்ப்போம். எங்கேயா பணம்? எங்கேயா பணம்? எங்கேயா பணம்? எங்கேயா? வேலை எங்கேயுமே கிடைக்கலடி. வேலை கிடைக்கலையா? அப்ப இங்க எதுக்கு வந்த? ஏய், வேலை எங்கேயும் கிடைக்கலடி. நானும் 10-15 கடை ஏறி இறங்கிட்டேன். யோ, 10-15 கடை நான் வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏறி இறங்கணும். பணத்தோட வானா பணம் இல்லாம வந்திருக்க. பணத்தோட வா, பணத்தோட வாண்டா. நான் பணத்துக்கு எங்க போவேன்? வேலை கிடைச்சாதானே பணம் கிடைக்கும். பணம் இல்லைன்னா எங்கேயாவது சாக வேண்டியதானே. இங்க எதுக்கு வர? நினச்சேன் அப்பவே இப்படிதான் ஏழரை விழுவும்னு நினச்சேன். ஏய், ஒரு ஆம்பளைய பார்த்து இப்படிலாம் பேசணும் உனக்கு எப்படி தோணுது? யோ, நீ என்ன ஆம்பளையா? ஆம்பளைன்னா கட்டின முடியும் அத்தனையும் செய்யணும். அவன் தான் ஆம்பளை. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நல்லா வாங்கிட்டு. ஏய், இதுக்கு மேல பேச கோவம் வந்துடும். என்னது கோவம் வருமா? அம்மா விட்டுரு, ஏம்மா விட்டுரு, ஏம்மா விட்டுரு. நல்லா வாங்கிட்டோம். நல்லா வாங்கிட்டோம். என்னம்மா இது? போடான்னு சொன்னேன். போடா உள்ளன்னு சொன்னேன். என்னது உனக்கு கோவம் வருமா? பாக்குற இங்க என்ன வேடிக்கை கட்டுறாங்க? நான் எங்கம்மா பார்த்தேன். உங்ககிட்ட சிக்கிட்டு தான்மா நானும் என் பிள்ளையும் படாத கஷ்டப்படுறோம். இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ. இந்த சண்டைக்காரி என்னைக்கு வீட்டில் காலை எடுத்து வச்சாலோ அன்னையிலிருந்து சண்டையாகவே இருக்கு. காக்கா, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொல்லாக்கிளி? அந்த ஓட்டவாயன் இருக்கான, ஓட்டவாயன் அவனை அவன் பொண்டாட்டி வேலைக்கு போகணுன்னு போட்டு மெதின்னு மெதிச்சுட்டாக்கா. அவனை மெதிக்காம என்னடி பண்ணுவாங்க? நல்லா மெதிக்கிட்டோம். ஐயோ சந்தோஷம். அவளாச்சும் மெதிச்சா, நான்லாம் இருந்தேன்னு வச்சுக்க அவனை வெட்டியா போட்டிருப்பேன். அவளாம் ஒரு புருஷனு அவளை வச்சு பொழைச்சிட்டு இருக்கிற. அவளாம் சல்லிக்கிளி, அவன் ஆளே நல்லா இல்ல. அவன் பொம்பளைங்களை பார்த்தாவே அவன் பாப்பான். சொன்னியே, என்னாச்சு? அவனை நாமக்கல் ஜிஹெச்ல தான் சேர்த்து வச்சிருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணவா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியா? அனக்கொடி, ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. எந்த குடும்பத்தை பத்தி பேசுறீங்க? எல்லாம் தான் ஓட்டவனை பத்தி தான். ஓட்டவாயனா? அண்ணக்குடி, அந்த ஓட்டவாயன் இருக்கான்ல, ஓட்டவாயன் ஆளுதான் வளர்ந்துருக்கான். மூளை இன்னும் வளரவே இல்லை. அவனுக்கு எப்பயுமே மூளை வளராதுங்க. அவன் எப்பயுமே மூளை இல்லாத முட்டாள் பையன் தான். அண்ணக்குடி, அந்த ஓட்டவாயனுடைய அப்பன்
பாவம், சோத்துக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படியா மாமா? சோத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றேன். கன்சாமி அண்ணன், அந்த ஓட்ட வாயம் பொண்டாட்டி ரொம்ப பணத்தாசை பிடிச்சவோ, எங்க போய் மாட்டுவான்னு தெரியல. மாட்டுவா எங்க போய் எவ மாட்டினா என்ன, இருந்தா என்ன, ஓட்டவா என் குடும்பத்தை பேசுறோம்னா நமக்கு ஓட்ட விழுந்துரும் போலயே. சரி சரி, அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேணாம், நீங்க கிளம்புங்க. அண்ணக்கிலேக்கா, நான் போயிட்டு வரட்டா? செல்லக்கிளி இரு, டீ வச்சு தரேன், குடிச்சிட்டு போவ வா. இல்ல, வேணாம் வேணாம். வா செல்லக்கிளி, ஏன் போற? வேலை இருக்குது. வா குடிச்சிட்டு போ ஒரு டம்ளரு. இப்போ வா சரிங்கண்ணா, வாங்கண்ணா, நான் வீட்டில் தான் இருப்பேன், வாங்கண்ணா. சரிண்ணா. எவனுக்கோ ஃபோன் பண்ணுறான், எவனோ வர்றான், என்னென்னமோ நடக்குது. இதையெல்லாம் நாம் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? நாம் இங்கே இருந்தால் தானே இதையெல்லாம் பார்க்கணும். நாம் இதையெல்லாம் பார்க்குறதுக்கு இல்லாமல் எங்கேயாவது போயிடும். பத்மா, பத்மா, அண்ணா வாமா. என்னண்ணா கேட்டது, என்னன்னாச்சு? ரெடிமா? இதாம்மா நீ கேட்டது 1 லட்ச ரூபா. ரொம்ப நன்றிண்ணா, என் கனவுலாம் நினைவாயிடுச்சுண்ணா. பத்மா, எல்லாத்துக்கும் 2 ரூபா வட்டி, உனக்கு மட்டும் 1 ரூபா வட்டி. பத்மா, நீ மகாலட்சுமி மாதிரி வாழ போற பொண்ணு. ஆமாண்ணா, நான் எப்படியோ வாழணும் ஆசைப்பட்டேண்ணா, எல்லாம் போயிடுச்சுண்ணா. இவங்கிட்ட சிக்கிக்கிட்டு சின்ன பொண்ணமா ஆகிட்டு இருக்க. எல்லாம் என் தலை எழுத்துண்ணா. பத்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். பத்மா, உனக்காக நான் இருக்கேன். உனக்காக நான் இருக்கேன். அப்ப நானு அண்ணா, நான் உங்களை தான் கடவுள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேண்ணா. என்னது, உங்களை தான் கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேனா? அப்போ உனக்கு புள்ள கொடுத்தவன் நானு கல்லா? பத்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எதாவது வேணுமுன்னா உடனே போனடி, உடனே வர்றேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேண்ணா. சரிம்மா, போயிட்டு இருமா. பாய்ண்ணா. ஹாய். அவன் கடவுளா? நான் புள்ள கொடுத்தேன். அப்ப நானு 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 அடிங்கொய்யால பணம் கொடுக்க துப்புல நாணம். ஐயோ அம்மா, ஐயோ. வந்தமா போனமா கிண்ணமா இருக்கணும், பேசினா அழிச்சிருவேன். சரிம்மா, என்ன விட்டுருமா நீ. ஐயோ
ஐயோ வலிக்கிறே. சண்டைக்காரி சண்டாளிக்கு அப்பா அம்மா என்னதான் போட்டு வளர்த்தாங்களோ, என்ன மெதிக்கிறா தெரியுமா? ஐயோ உசுரே போய் வருதே சாமி. ஐயோ வலிக்கிறே. இவ கூட வாழ்ந்துட்டு போதும், நம்ம எங்கேயாவது போயிடலாம். இவகிட்ட உத வாங்கி உடம்பெல்லாம் புண்ணா வலிக்குதுடா சாமி. இனிமே இங்க இவ கூட ஐயோ அப்பா கூட இருக்க கூட எங்கேயாவது போயிடுறேன் சாமி. என்ன கொடியக்கா, செலக்கிளி வந்துட்டியா? வா வா உக்கார. செல்லக்கிளி, இன்னைக்கு என்ன கதை கொண்டு வந்த? இன்னைக்கெல்லாம் வேற லெவல்க்கா. அந்த ஓட்டவாயம் பொண்டாட்டிக்கிறாளே, ஓட்டவாயம் பொண்டாட்டி அந்த மீசக்காரங்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கா. 50,000மா? இது எப்படியோ கட்ட போறா? இவளும் கட்ட மாட்டா, அவனும் வாங்க மாட்டான். மீசக்காரன் டைப்பு வேறக்கா. டைப்பா? அப்படி என்னடி டைப்பு? என்னக்கா டைப்புன்னு சொன்னா உங்க முகம் மாறுது? ஏண்டி அங்க இங்க போய் வந்து என்கிட்ட வர? செல்லக்கிளி, என் முகம் எப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்கு. என்ன எங்க மாமனே கேட்பாரு. மாமா மேல அவ்வளவு பாசமோ? என் கதையை விடு, வந்த கதையை சொல்லு. அவன் 50,000 எதுக்கு தெரியுமா கொடுத்தான்? அவன் மேல அவனுக்கு ஒரு கணக்கு பண்ணி தான் காசை கொடுத்துருக்கான். மிசுகிறேன் அவ்வளவு மோசமானவனா? அக்கா, உனக்கு அவனை பத்தி தெரியாது. ஒவ்வொருத்திக்கும் 50,000 கொடுத்த ஆல்ரெடி 5 பேரை முடிச்சிட்டான். இவ 6வது ஆளு. ஆமா, அவன் அவளை என்ன பண்ண போறானோ? அந்த எலும்பிய அவன் என்ன பண்ண போறான்? அக்கா, அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. போக பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. அப்படியா? என்ன செல்லக்கிளி, இன்னைக்குமா ஊர்னே பேச வந்துட்ட? இல்லண்ணா, வெளியே கிளம்புறேன்னு தான் வந்தேன். அண்ணக்குடி, அங்க விருந்து ரெடியா இருக்கும். நான்லாம் ரெடிங்க, நீங்க வாங்க போலாம். அண்ணே, நானும் தான் வரேன். சசிகலா வீட்டுக்கு தானே, விருந்துக்கு தான் ரெடி ஆகி வந்திருக்கேன். ஆமா, அதே ஃபங்க்ஷன் தான். அண்ணக்குடி, பேச நேரம் ஆயிட்டு இருக்கு. வா போ. சரிங்க போலாம். செல்லக்கிளி, நீ வரனே, நீ சேர்ந்து வா போவோம். சரி, என்னன்னு தான் கேட்போம். டேய், ஏன்டா அழுவுற? டே, வீட்ல டெய்லி சண்டைடா. வீட்டில் எனக்கு இருக்குதான், எனக்கு பிடிக்கல. டே, அப்படி என்னடா சண்டை? டே, எங்கள் அம்மா ஒரு பணம் போயிடா. பணம் போனேன்னு எங்கள் அப்பாவை போட்டு அடின்னு அடிக்கிறாருடா. டே, இப்போ நீ என்ன பண்ண போற? டே, நான் எங்கேயோ போகிறேன்டா. டே, நான் ஒரு ஐடியா சொன்ன, நீ கேட்பியா? என்னடா ஐடியா? நான் அழுவுறது நிறுத்துறா. நான் சொல்ற ஐடியா நீ கேட்குறியா? டே, நம்மள மாதிரி பசங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தராங்க. நீ கம்மி வெளிநாட்டு போயிடுறியா? டே, சேர்த்து விட்டுறா, நான் சந்தோஷமா போய் சேர்ந்துக்கிறேன். சரி வா போலாம்.
புருஷனை துவைச்சு விட்டா, இவங்க போகிறா, என்ன நடக்குமோ தெரியலையே. என்னை பற்றி ஊருக்கே தெரியும், அங்கே என்ன வேலை உனக்கு? அண்ணா 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 வாமா பத்மா, வண்டியா அண்ணா ரெடியாக இருக்குமா? வாமா, வா வா உள்ள வா. அண்ணா ஏன் கதை சத்துறீங்க? வேண்டாம்ண்ணா. பணம் பணம்னு பணத்தை மேல நான் கவனம் வச்சதால என் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. புருஷனை நான் மதிக்காத பணம் தான் பெருசுன்னு நினைச்ச எனக்கு இந்த கடவுள் எனக்கு இந்த பாடம் கத்து கொடுத்துட்டான். எனக்கு நடந்த கொடுமை மாதிரி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. பட வாழ்க்கையை விட்டுட்டு மன வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. வாழ்க்கை மங்களகரமா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு தேவை மன வாழ்க்கை.